அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷல் கோக்னட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பர்ஃபி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் வந்து கிச்சன் பக்கம் போகணும்னு அவசியமே இல்லை. ரொம்பவே ஈஸியான முறைப்படி ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து சும்மா அப்படி இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1.5 கப் மில்க் பவுடர் போட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு கப்பை பயன்படுத்திக்கோங்க. ஒரே கப்பு வச்சு தான் அளவு எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அந்த தேங்காய் துருவல் வந்து கருப்பு கருப்பாக இருக்கக்கூடாது, அதாவது அந்த தேங்காவோட ஷெல் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து அதே கப்புக்கு 3/4 கப் அளவு சுகர் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அந்த தேங்காய் துருவலில் உள்ள தண்ணியிலேயே அதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் துருவலில் பால் இருக்குல்ல, அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தான் சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கிறேன். குங்குமப்பூ வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 பிஞ்ச் குங்குமப்பூவை ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா நல்ல கலர் விட்டு இருக்கும். பாலில் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். நீங்கள் வந்து நான் தண்ணியில் சேர்த்தா ஆக்சுவலி வந்து தண்ணியில் சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையான கலர் கிடைக்கும். அப்புறம் வந்து கொஞ்சமாக நட்ஸ் போட்டிருக்கேன். மிக்ஸ்டாக நட்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது பாதாம், கேஷ்யூ நட்டு, ஆல்மண்ட்ஸு, அந்த மாதிரி இந்த நம்ம ரெசின்ஸ் அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் கீழே வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம சமைக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஈவன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிட்டு பாருங்கள். நம்ம ஒரு 10 மினிட்ஸில், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். 10 மினிட்ஸில் நம்ம ஸ்வீட்டு சர்ப்ரைஸாக பண்ணி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து சில்வர் வரக்குங்க. இது வந்து நான் ஆன்லைன்லேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இஷ்டம்னா போட்டுக்கலாம். இது வந்து வாங்கும்போது நீங்கள் ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கிக்கிடணும். ஏன்னா நிறைய டூப்ளிகேட்லாம் கிடைக்கிது. இது வந்து உடம்புக்கு, அதாவது ஒரிஜினல் இல்லைன்னா அது உடம்புக்கு நல்லது கிடையாது. பாருங்கள் இந்த மாதிரி இது எப்படி போடணும் அப்படின்னா, அந்த பேப்பரில் இருக்கும். நீங்கள் வந்து கிச்சனில் ஃபேன் எதுவுமே ஆன் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து இதில் வந்து ஒட்டிடணும். ஒட்டிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஈஸியாக அது வந்துடும். கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வேறு லெவலில். இதோட டேஸ்ட் வந்து நான் சொல்லவே முடியாது, அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு தான் இந்த ரெசிபியை நான் ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.